நடுங்குகிறீர்களே என்றார சும்மா ஒண்ணும் இல்ல. அப்படியே கிளப்பி ஊயின்னு இது பண்ணி இது இல்ல அது இல்ல நாடக கூத்தாக்கிட்டாங்க, சினிமா கூத்தாக்கிட்டாங்க, ஐட்டம் டான்ஸ் ஆட போடுவாங்கன்னு. சட்டசபையில கேள்வி கேட்க தெரியல, பேச தெரியல, சின்ன பையன் இருந்துச்சு அடி அடி அடின்னு அடிச்சு. நிர்மல்குமாருடைய வெள்ள அறிக்கை கிட்டத்தட்ட 58,000 கோடி ரூபாய் முறைகேடு. நந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். நிர்மல்குமாருடைய வெள்ள அறிக்கை மின்சாரத்துறையை பத்தி கிட்டத்தட்ட 58,000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு பண்ணியிருக்காரு. அது அந்த குற்றத்துல யார் ஈடுபட்டாலும் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வெள்ளறிக்கை பத்தி உங்களுடைய கருத்து? வெள்ளறிக்கை பல தகவல்ல சொல்லியிருக்காங்க. ஓவரால் பார்த்தா கடந்த 2001 இருந்து அவர் எடுத்திருக்காரு. இருக்கிறதுலயே மோசமான ஆட்சி மின்சாரத்துறை. 3 மின்துறை அமைச்சர்கள், செந்தில் பாலாஜி, தென்னரசு, சிவசங்கர். அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நடந்திருக்கிறது. அவர்கள் பல்வேறு கட்டமா அவர் காமிக்கிறார். கொள்முதல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் நல்லா கொள்முதல் பண்ணிருக்கு. இவர்கள் இஷ்டத்துக்கு கடன் வாங்கி இஷ்டத்துக்கு விலையேற்றி எல்லாம் பண்ணியும் நம்ம மேல சுமையை போட்டு அதுல வருவாயெல்லாம் வச்சு கூட ஒரு புதுசா எதுவும் கொள்முதல் பண்ணல. ஜனங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். ஒரு சைக்கிள் கிடக்குது, 10 சைக்கிள் ஓடுது, சைக்கிள் வாடகையும் ஏற்றியாச்சு, வருமானம் வருது, புது சைக்கிள் வாங்கணும்ல, பழைய சைக்கிளை வச்சு ஓட்டின்னு இருக்குது. சைக்கிள் வெளியில லோனும் வாங்கியாச்சு, லோன் வாங்கிட்டு லோனையும் ஒழுங்கா கட்டல. இந்த மாதிரி சைக்கிள் கட்டல, வேலைக்கு ஆள் இல்லை, அவர் வர ரிப்பேர் எல்லாம் யார் பாப்பா? இப்படிதான் மின் வாரியத்தை கிட்டத்தட்ட 74,000 பேர் பற்றாக்குறை இருக்குது, ஆளே எடுக்கலையா. கடந்த 5 ஆண்டுகளமா இந்த 5 ஆண்டுல எடுத்ததே ஒரு 5,400 பேரு. அவங்கள அதாவது எடுத்தாச்சு, ஆனா அவங்களுக்கு பணி கொடுக்கல. பணி நிரந்தரம் இல்ல, எதுவுமே பண்ணல. அவங்கள தொங்கல்ல விட்டாச்சு, அப்படியே இருந்திருக்காங்க. இப்பதான் இந்த கவர்மெண்ட் தான் பேசி சரி நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லி அந்த 5,400 பேரு புதுசா 15,000 பேர் 20,400 பேரு 20,900 பேரை எடுக்கணும்னு முடிவு பண்ணி இந்த இதுல அறிவிச்சிருக்காரு. அப்போ ஆளே எடுக்கல, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்ன்னு போட்டு அவர்கள் என்ன கணக்கு, எவ்வளவு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் என்ன எது எதுவுமே இல்லைன்னு அவர் சொல்றாரு. டிரான்ஸ்பார்மர்ல இருந்து சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க, துணை மின் நிலையம், அது ஏடிஎம்கே பீரியட்ல நல்லா அமைச்சிருக்காங்க அதிகமான இதெல்லாம். இவர்கள் பீரியட்ல மொத்தம் இது பண்ணதே ரொம்ப கம்மி, 123 நம்ம துணை மின் நிலையங்கள். எல்லாவற்றிலுமே அந்த 5 ஆண்டு குறைவு இருக்கிறதெல்லாம் இந்த 5 ஆண்டு தான். நீங்க சப்ஸ்டேஷன் மொத்தம் 618 முன்னாடி இருந்தது. 2001 to 6 259 புதுசா தொடங்கியிருக்காங்க. 2006 to 11 இவர் பீரியட், கலைஞர் பீரியட்ல 289 மின்வெட்டுலாம் இருந்த காலகட்டம். அவங்க ஜெயலலிதா வந்த பிறகு அதிமுக ஆட்சியில 11 to 16 அந்த 5 வருஷத்துல 263. அதுக்கப்புறம் 16 to 21 எடப்பாடி ஆட்சி இந்த பீரியட்ல 359 இருக்கிறதுலயே ஹையஸ்ட் எடப்பாடி. ஆனா இந்த கவர்மெண்ட் 122 மட்டும்தான். அவ்வளவுதான் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ஒரு மோசம். சப்ஸ்டேஷன் இல்லாம நீங்க என்னத்தை சமாளிக்க முடியும்? இதுல 2001 தொடங்கின சப்ஸ்டேஷன் 25 வருஷத்துக்கு மேல ஒர்க் ஆகாது பெருசா, அந்த அளவு இது இருக்காது. இப்ப அதெல்லாம் அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு கன்சியூமர் மின் பயன்பாட்டாளர்கள் இருக்காங்க, அவங்களை அதிகமா நீங்க உள்ள கொண்டு வந்தாதான் வருமானம் உங்களுக்கு பெரும். அவங்களுக்கு இது வரைக்கும் அந்த சலுகையும் கொடுத்துருது இல்ல, எதுவுமே இல்லை. மின் பயன்பாட்டால் ரொம்ப குறைஞ்சது இது பண்ணது இந்த பீரியட்ல தான். நீங்க 2001-6 24% அதிகரிச்சிருக்காங்க. 2006-11 27% அதிகரிச்சிருக்கு. 11-14 18%, 16-21 16%. இந்த 5 வருஷத்துல 14% தான் இன்க்ரீஸ் ஆகுது. மொத்தத்திலேயே குறைவான இது உங்க அப்பா காலத்துலதான் இதுல ஹையஸ்ட் 27%. கன்சியூமர் வர்றதுன்னா புதிய தொழிற்சாலைகள், புதிய அளவு, புதிய மின் இணைப்புகள், இந்த மாதிரி கன்சியூமர் அதிகரிப்பாங்க. இதுல புதிய தொழில், புதிய எம்எஸ்எம்இ, இது மாதிரி எம்எஸ்எம்இ இருக்குல்ல, அந்த மாதிரி எதையுமே உருவாக்காதனால தான் கன்சியூமர் குறைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி 1,23,000 கோடி ரூபா வருமானம், அந்த வருமானத்தை செலவு பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா
விலை உயர்வு எல்லாத்தையும் அதிகரிச்சு 1,23,000 கோடி ரூபா பார்த்துருக்காங்க வருவாய். அது என்ன பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியல. இது வரைக்கும் தெரியும். 3 அமைச்சர்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் மாப்பிள்ளைக்கும் மகனுக்கும் தான் தெரியும்னு அமைச்சர் ஓப்பனா அடிக்கிறார். அது இல்லாம வந்து பார்ட்டி பண்ணி யார் யார் கொடுத்தாங்களோ அவங்க வந்து புகார் அளிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்காரு. அது எப்படி சாத்தியமா? பார்ட்டி ஃபண்டு திமுக அதான் அந்த அமைச்சரவையில் அந்த இந்த துறையில வந்து பார்ட்டி ஃபண்டு யார் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்க டைரக்டா என்கிட்ட புகார் கொடுக்கலாம், அவங்க மேல நடவடிக்கை வந்து பார்ட்டி ஃபண்ட் என்ன சொல்றாருன்னா எந்தெந்த டெண்டரோ இல்ல சோலார் இது ஒரு மெகாவாட் 25 லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்கன்னு புகார் இருக்குது. அந்த புகார் யார்கிட்டயா வாங்கிட்டு தரல அப்படின்ற மாதிரி இருந்தா புகார் கொடுத்தா நான் உடனடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கிறேன்றாரு. அதே மாதிரி இந்த சப்ஸ்டேஷன்ல இந்த மின்சார உற்பத்திக்கான இது வந்து இது 2013 ஒரு ப்ராஜெக்ட் போட்டு அதை அப்படியே செயல்படாம விட்டு இப்ப கூடுதல் செலவா 9,753 கோடி, இப்ப 7,058 கோடி எக்ஸ்ட்ரா செலவு பண்ற மாதிரி இருக்குது. அப்படியே விட்டுருக்காங்க. உடன்குடி ப்ராஜெக்டா அதே மாதிரி பெரிய அளவுக்கு இது. உப்பூர் பிளானட் வந்து 5,000 கோடி போட்டு 2021 ஏடிஎம்கே கவர்மெண்ட் இது இவங்க தான் தொடங்கி அப்படியே விட்டாங்க. 5,000 கோடி அப்படியே கிடக்குதான். அந்த 5,000 கோடி கடன் தான் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை கூட அடிச்சிட்டாங்க. ஆனால் எதுவுமே செய்யல. இப்போ மறுபடியும் புதுசா அதை வந்து இது பண்ணோம். குந்தா ப்ராஜெக்ட் அதுவும் வந்து அப்படியே கிடக்குது. 5 வருஷத்துல புது ப்ராஜெக்ட் எதுவுமே பண்ணல அப்படின்றாங்க. சோலார் வந்து ஒரு யூனிட்டுக்கு 6.2 6 ரூபா 20 பைசா ஒரு யூனிட் வாங்கியிருக்காங்க. உள்நாட்டுல எந்த பர்ச்சேஸும் பண்ணல. இந்த குறைந்த கால பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதிக விலைக்கு யூனிட் வாங்குறது. அது மாதிரி நீண்ட காலம்னா யூனிட் வந்து கம்மியா விலை கொடுப்பான். அதுல வந்து இதுல ஏகப்பட்ட பணம் வீணடிச்சுப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 2001 1,35,000 இருந்திருக்குது. 2016-21 82,000 போட்டிருக்காங்க. 21-26 99,000. அதுலதான் வந்து இந்த 34,000 சில்லறை வந்து ஊழல் விசாரணை 44,000 99,000 ப்ராஜெக்ட் இது டிரான்ஸ்ஃபார்மரு 1,400 கோடி. அதுல 397 கோடிக்கு 44,000 டிரான்ஸ்ஃபார்மரு அந்த இது கூடுதல் செலுத்தி இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த இது போயிருக்குது. ஆளே எடுக்காம விட்டுருக்காங்க. 5 வருஷத்துல ஆளுங்களே எடுக்கல. அதுதான் இப்போ உடனடியா வந்து ஆள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் 3.5 லட்சம் பயனாளர்கள் இருக்காங்க. கூடுதலாக பயனாளர்களை கொண்டு வரதுக்கான ஏற்பாடு இவங்க இது வரைக்கும் பண்ணதே இல்லை. இப்போ அதில் கொண்டு வரதுக்கான வேலை பண்ண போறாங்க. சோலார் எனர்ஜி விளையாட்டத்தை பத்தி ஏதாவது பேசியிருக்காருங்க? விளையாட்டம் இல்லைன்ட்டாரு. 6% ஏற்றுவாங்க, நாங்க இந்த தடவை பண்ணவே மாட்டோம். அதே போல வந்து மாதந்தோறும் கணக்கீடு அது கொண்டு வராங்களா? இல்லை, மாதந்தோறும் கணக்கீடு வந்து அந்த கணக்கிடுறதுக்கான ஆட்கள் எண்ணிக்கை குறைவா இருக்குதான். அவங்க வந்து எவ்வளவு இருக்காங்கன்னா அசஸர்னுவாங்க, இவங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. அவங்களுக்கு எடுக்கிறதுக்கான வேலை இப்ப கூடுதலா ஆட்கள் எடுக்க போறாங்க. எடுத்து ஃபீல்டு இன்ஜினியர் சொல்லிட்டு அவங்களே வந்து அந்த இதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் எடுக்கணும்ன்றாங்க. இது ஒண்ணு. அப்புறம் டெண்டரை வந்து முன்னெல்லாம் எப்படின்னா இஷ்டத்துக்கு வேலை 9 லட்ச ரூபாய் 13 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருக்காங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா எனக்கு என்னன்னு கோட் பண்றது. அது எஸ்டிமேஷனுக்கு ஒரு 3 குழு அடங்கிய 3 குழு. ஒன்று வந்து அதோடைய காஸ்ட் மற்ற விஷயத்த ஆராயம், இன்னொன்று வந்து மார்க்கெட்ல என்ன வேல்யூன்னு பார்ப்போம், இன்னொன்று அதர் ஸ்டேட்லாம் எப்படி கம்மியாக வாங்கியிருக்கான்னு பார்த்து இது எல்லாத்தையும் வச்சு அந்த போர்டு முடிவு பண்ணி டெண்டர் எஸ்டிமேட் போடுவாங்க. அதனால இந்த எல்லாத்தையுமே எல்லா டெண்டரையுமே இந்த வாங்குறது எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்றாரு. கிட்டத்தட்ட எப்படிலாம் முறைகேடு நடந்திருக்குது, இன்னும் எங்கெங்கெல்லாம் முறைகேடு நடந்திருக்குது, கான்ட்ராக்ட் லேபர்ஸு இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாமே நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது வந்த உடனே நாங்கள் வந்து நடவடிக்கை போவோம் அப்படின்றாங்க. இந்த நடவடிக்கை அப்படின்னு சொன்ன பிறகு சட்டமன்றத்துல பேசின பிறகு தப்பு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி 2வது நாள் ஏவா வேலு வீட்டுல வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் வந்து ரைடு. இது வந்து தொடருமா? இந்த ஏவா வேலு மேட்டரை நீங்க பாத்தீங்கன்னா புதுசு இல்லை, அது ஏற்கனவே போட்ட பழைய இது. அது அதாவது எப்போ போட்டிருக்காங்கன்னா
2022 நடந்தது. குற்றம் நடைபெற்ற காலம் 2022 முதல் இந்த மாதம் 24ஆம் தேதி தான் இன்னைக்கு தான் போட்டிருக்காங்க. போட்டு நடவடிக்கை இது வந்து 2022 மார்ச்ல இருந்து நடந்திருக்கு இந்த குற்றம். 2026 புகார் வாங்கியிருக்காங்க. இதில் வந்து பாஸ்கரன் தான் புகார் கொடுத்துருக்காரு. அவர் வந்து பாஸ்கரன்னா இவர் ஏடிஎஸ்பி டிஎஸ்பி யாருன்னா 11 பேர். ஏவாவேலு அமைச்சர், கண்ணன் உதவி கோட்ட பொறியாளர் நெடுஞ்சாலை கரூர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு, பூபாலன் சிங்கி முன்னாள் இளநிலை பொறியாளர் கரூர், பெரியசாமி முன்னாள் கோட்ட கணக்காளர் கரூர், இந்த மாதிரி கோட்ட பொறியாளர் முன்னாள் உதவி கோட்ட பொறியாளர், தீபிகா முன்னாள் உதவி பொறியாளர், இந்த மாதிரி இது பேர் சத்யா கோட்ட கணக்காளர், சங்கர் இவர் வந்து செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவராம், சங்கரானந்த் இன்ஃப்ரா ஒப்பந்ததாரர், பேரை போடல அவங்க எல்லாமே சங்கர்னு பேரை போடல பாருங்க. இதில் போட்டிருக்காங்களா பார்ப்போம் எஃப்ஐஆர்ல. அது அவர் வந்து சங்கரானந்த் இன்ஃப்ரா அப்படின்னு ஒப்பந்தாரர். அப்புறம் நெடுஞ்சாலைத்துறையின் அடையாளம் தெரியாத பிற அரசு அதிகாரிகள் மற்றும் தனியார் நபர்கள் யார் வேணா சேர்த்துக்கலாம். இப்போ ஏவாவேலு கைது செய்யப்படுவாரா? இப்போ இதுல வந்து கைதுக்கெல்லாம் நடவடிக்கை வாய்ப்பு இருக்காது. விசாரணை மற்றது போகும். இதை ஒட்டி இடி வரணும். ஆமா, அவங்களுடைய புகார் இது பண்ணுவாங்க. இடி வராத அளவுக்கு தான் இவங்க ஏதாவது அப்படியே கொஞ்சம் போய்கிட்டு இருக்காங்களா பார்ப்போம். பாஜகவுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரியபாளையத்துல வந்து இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அமோனியா வாயு தாக்கி ஒரு 12 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஆனா முதலமைச்சர் வந்து நேர்ல பார்த்து அந்த மக்களுக்கு இதே வந்து கரூர் மேட்டர் போல இதை தொடர்ச்சி போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இந்த சம்பவம் நடந்த அடுத்த அரை மணி நேரத்துல 3 அமைச்சர்கள் அங்க இருந்தாங்க. எல்லாரும் நேர்ல போய் பார்த்து எல்லாம் பண்ணாங்க. எல்லா நிவாரண உதவிகள் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணாங்க. நேற்று இறந்து போனவர்கள் பாடி உட்பட எல்லாம் அமைச்சு வச்சிருக்காங்க. இது எல்லாம் சும்மா வெற்று முதலமைச்சர் போய் பார்க்கணும் அது இதுன்னு பார்க்கணுமா அப்படின்னா சில டைம் பார்க்கலாம். பார்க்காத அளவுக்கு வேற ஒர்க் இருக்குன்னா அதை போய் வலியுறுத்திக்கலாம். ஒரே அமைச்சர்ல இருந்து எல்லாரும் போய் பார்த்துருக்காங்க. இந்த இதே முடிக்கல. நீங்க அதுல அர்த்த கேள்வி போயிட்டீங்க. சொல்லுங்க. நீங்க அது சம்பந்தமா தான் கேட்குறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த புகார் வந்து அரப்போர் ஜெயராமன் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. இந்த புகார்ல என்ன கூறப்பட்டிருக்குன்னா, பணம் கையாடல், மாநில நெடுஞ்சாலைத்துறையில சாலை அமைக்காமலேயே 2022 ஒப்பந்ததாரர்களுக்கு கோடிக்கான ரூபாய் அரசு பணம், பொது பணம் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. கரூர்ல சாலை அகலப்படுத்துதல் மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்காக சங்கரானந்த் இன்ஃப்ரா நிறுவனத்துக்கு சுமார் 7 கோடி மதிப்புள்ள ஒப்பந்தம் மார்ச் 7ஆம் தேதி 2022 கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு வேலையும் நடக்கல. மார்ச் 25, 28 ஆகிய தேதிகளில் சுமார் 3 கோடியே 23 லட்சம் முறைகேடாக பணம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு எஃப்ஐஆர்ல கொடுத்துருக்காங்க. இந்த 4 சாலைகள், வாரணாசி கன்னியாகுமரி சாலை மேம்பாட்டு நிதி 76 லட்சம், மண்மங்கலம் நன்னியூர் சாலை மேம்பாட்டு நிதி 98,80,000, நேரூர் தலவாபாளையம் முதல் புதூர் சாலை 26,80,000, கரூர் ஏசானத்தம் வீரியம்பட்டி சாலை புதுப்பித்தல் 1,21,00,000. இது வந்து இந்த விஷயம் வந்து புகார் ஆன பிறகு ஆதாரங்களை அளிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. விஜயபாஸ்கர் இது காணவில்லைன்னு சொல்லிட்டு விஜயபாஸ்கர் தான் புகார் கொடுத்திருக்காரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் முதல் கட்டமாக 4 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக ஏப்ரல் 8, 2022 அவர் கொடுத்த கொஞ்ச நாள்லயே இரவோடு போலீஸ் பாதுகாப்புடன் ஒப்பந்தார அவசரமாக சாலை அமைத்து ஆதாரங்களை அளிக்க முயன்றதாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. நபார்டு சாலை முறைகேடு. இதே போல் ஈரோடு கோட்டத்திற்கு உட்பட்ட கரூர் நபார்டு மற்றும் கிராமப்புற சாலை பிரிவினைகளில் பணிகள் செய்யப்படாமலேயே சுமார் 1.5 கோடி பணம் சங்கரானந்த் இன்ஃப்ரா நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டதால் 5 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் முறைகேடு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் கோட்டத்திலும் மாங்காடு முகலிவாக்கம் சாலை, ஒராத்தூர் காவனூர் சாலை உள்ளிட்ட 6 சாலை பணிகளில்
பணிகள் மேற்கொள்ளப்படாமல் ரூபாய் 25 கோடி வரை முறைகேடாக பணம் வழங்கப்பட்டுள்ளதாக ஊடக செய்திகள் வாயிலாக தெரிய வந்துள்ளது அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இது புகார்தாரருடைய கோரிக்கை வந்து மார்ச் 22 பணம் வழங்கப்பட்டு பணிகள் முடியாத திட்டங்களை உடனடியாக நிறுத்தி தணிக்கை செய்யணும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். தரம் மற்றும் மதிப்பீடு புத்தகங்கள் எம்புக் விலைப்பட்டியலை பறிமுதல் செய்ய வேண்டும். துறை அமைச்சர் ஏவாவேலு மற்றும் மூத்த அதிகாரிகளின் பங்களிப்பு குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும். இந்த ஒப்பந்தத்தை நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் வைக்க வேண்டும். என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அரசு அதிகாரிகள் A1 ஏவாவேலு முதல் A10 சங்கரானந்த் வரை தங்களுக்குரிய பொது கடமைகளை தவறாக பயன்படுத்தி ஒப்பந்ததாரருடன் A10 வரைக்கும் அதிகாரிகள், A11 தான் ஒப்பந்ததாரர் கூட்டு சதி செய்து பொது பணத்தை கையாடல் செய்து ஏமாற்றியுள்ளது தெரிய வந்துள்ளது. ஊழல் தடுப்பு சட்டம் 1988 பிரிவு 17 கீழ் தகுதியான அதிகாரிடம் முறையான அனுமதி பெற்ற பின் இந்த ஊழல் தடுப்பு கண்காணிப்புத்துறை விசாரணை செய்யப்பட்டு அசல் அறிக்கை இந்த சிட்டி சிவில் நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரிவுகள் இது எல்லாமே கூட்டு சதி, ஃபோர்ஜரி, டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி, தடயங்கள் அழுத்த மாதிரி பல இது இருக்குது. சொல்ல முடியாத கைது நடவடிக்கைகளும் இருக்கலாம். அப்புறம் திருமண நிகழ்ச்சியில வந்து இப்ப அரசியல் திமுக பொறுத்த வரைக்கும் சாவ வீட்டுல கூட பேசுவாங்க. ஆமா, அரசியல் பேசுவாங்க. பிறந்த நாள் காது குத்துக்கு வந்திருக்கிறார்கள், எங்கள் காதுகளை குத்த நினைக்காதீர்கள் ஏதாவது ஆரம்பிச்சது. ஸ்டாலின் வந்து மறுபடியும் அந்த குட்டி கதையை பத்தி பேசியிருக்காரு. விஜய் சொன்ன அந்த குட்டி கதையில என்ன எங்கேயும் தேட வேண்டாம், அதனால வந்து நான் மக்களா நான் இருக்கேன் அப்படின்னு அப்பாவை எங்கும் தேட வேண்டாம், எங்க தமிழக மக்களின் மனங்களில் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தோக்கடிச்சாங்க அந்த அப்பாவை. அதுவும் குளத்தூர்லயே தோக்கடிச்சாங்க. 15 வருஷமா இருந்ததும் தோக்கடிச்சாங்க. நீங்களா அப்பான்னு சொல்லிக்கிட்டா அம்மா ஆயிடுவீங்களா? அம்மா அப்படின்னா ஜெயலலிதா. இன்னைக்கு அப்பான்னு யாராவது சொல்றாங்களா? அம்மா அசைக்க முடியாத வார்த்தை. உங்க அப்பான்னு தான் அவரும் சொன்னார். அப்பாவை காணலன்னு சொன்னாங்கன்னு அவரும் சொன்னார். தமிழ்நாட்டுடைய அப்பாவை காணலாம் அவர் சொல்லல. இவர்களால அம்மா அப்படின்னா அப்பா யாரு, அப்பானா இவரு அப்படின்னு எந்த காலத்துலயும் அப்பான்னு ஏத்துக்க மாட்டோன்றதுதான் ஜனங்க வீட்டுல உட்கார வச்சுக்கிறாங்க. ஆராசமா அதே திருமண நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியில என்ன பேசியிருக்காருன்னா, திமுகல இருந்து இனி கூட்டணி நிக்காம நம்ம தனித்தான் நிப்போம், கூட்டணியே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இப்ப மட்டும் யாருக்குறா? எப்படி இதுன்னா, நைனா நீ இப்ப சொல்லு, நான் பொண்டாட்டி அடிச்சு தோத்திறேன்னு. அது வீட்டுக்கு போய் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் 3 மாசம் ஆகுது. போடாம கையால அவங்க கூட வாழ முடியாதுன்னு அது போயிடுச்சு. அப்பன் பிள்ளைகிட்ட அப்பன்னு சொல்றான், அப்பன்ட்ட புள்ள, நைனா நீ இப்ப சொல்லி என் பொண்டாட்டி அடிச்சு தோத்துறேன்னு. அதான் 3 மாசம் முன்னாடி போயிடுச்சா, நோட்டீஸே அனுப்பிச்சுக்குது உனக்கு. அதான் டெய்லி அடிச்சு நீ கூட முறை சொல்லி அடிச்சுக்கிறாங்க ஒருத்தர். இவர் தலையங்க எழுத, அவர் திருப்பிக்கிட்டு திட்ட, இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் எங்க ஆணையிடுங்கள் தலைவா கூட்டணியில்? எந்த கூட்டணி? புதுசாதான் கூட்டணி பிஜேபி கூட வைக்க போறாங்க. உள்ள கூட்டணி ஜவாஹர்ல இருந்து எல்லாம் வெளியே போறாங்க. இதுதான் நடக்க போகுது. இதுதான் அது கிட்டத்தட்ட 3 கேபினெட் மினிஸ்டர் வந்து முடிவாயிடுச்சுன்னு ஒரு தகவல் வருது. அது எந்த அளவுக்கு அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டாங்க, அப்படியே போவாங்க. சொல்ல முடியாது. நாளை இருக்க முடியல தலைவா, பதவி வாங்கி கொடு தலைவான்னு போறதுக்கான ஏற்பாடும் நடக்கும். நீங்க நீண்ட அனுபவம் உள்ள ஒரு செய்தியாளர், மூத்த செய்தியாளர், சமீபத்தில் அந்த சட்டமன்றம் நடந்த நிகழ்வு அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, மரபு மீறப்பட்டது, அது யாரும் வந்து இது பண்ணல. எதிர்கட்சி தலைவர் கேட்ட கேள்விக்கு வந்து என்னென்ன குற்றங்கள் நடந்திருக்கு, என்ன குற்றம் கேட்டாரு, எல்லா விஷயங்களும் இப்ப வந்து கோயம்புத்தூர்ல நடந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, மற்ற இங்க கும்மிடிப்பூண்டி விஷயங்களா இருந்தாலும் சரி, எதுக்குமே வந்து சரியா அவங்க பதில் சொல்லல. முதலமைச்சர் வந்து அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பாட்டு எழுந்து நின்று காரசாரமான விவாதம் நடக்கும். இவர் மௌனமா இருந்து யாரோ எழுதி கொடுத்தது வந்து இவர் படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு பண்றாரு வெளியில வந்து. இவர்கள் நோக்கம் விஜயை டிஃபேம் பண்ணணும். விஜய் ஒண்ணும் இல்லாத ஆளு, ஒண்ணுக்கும் உதவாத ஆளு, பேசவே தெரியல, ஸ்கிரிப்டை கொண்டு வந்து படிக்கிறார். இவங்கெல்லாம் சொல்லி செல்வர்கள், அப்படி கையில துண்டு சீட்டு கூட இல்லாம அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல அப்படியே பேசுவாங்க. இவரு ஸ்கிரிப்டை வச்சு படிக்கிறாருன்னு, இவரு ஸ்கிரிப்டை வச்சு படிக்கிறாருன்னு இவர் வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியை பார்த்துதான் படிக்கிறாரு. வெக்கமா இல்ல? கொஞ்சமாவது வெக்கப்படணும். இந்த வார்த்தை சொல்றதுக்கு முதல்ல நம்ம தகுதி இருக்குமா? ஒரேமா உன் பையனை சொல்லி வை, ஒரே சரகடிச்சு கிடக்குறான். எங்கடா பார்த்த? நான் சரகடிக்கும் போது பார்த்தேன்னா
நீயே சரக்கு அடிக்கிற, அவனை போய் சரக்கு அடிச்சு ஒழுங்கா இருக்க சொல்ற, நீ முதல்ல ஒழுங்கா இருக்கணும். அந்த மாதிரி ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறார். சரி, இவங்க நைனா என்ன பண்ணாராம்? தகப்பன் அவரும் அதே ஸ்கிரிப்ட் பார்த்து தான் படிப்பாரு. சட்டசபைக்குள்ள அதே இதுதான் படிப்பாரு, ஸ்கிரிப்ட் பார்த்து தான் படிப்பாரு அவர். அப்புறம் அதிகாரி என்ன எழுதி கொடுக்குறாரு. அப்புறம் விஜய் படிச்சா மட்டும் சினிமா ஸ்கிரிப்ட் இவர் கையாட்டுறாரு, இது பண்றாரு. அப்புறம் இவர் கேட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில். நிறைய பேர் திமுக ஆதரவான என்ன பேசுறாங்கன்னா, அவர் வந்து எப்படின்னா இன்னும் வந்து அந்த தேர்தல் இதுல இருந்து வெளியில வரல, அவரு அந்த இதுல தான் இருக்காரு. நான் கேக்குறேன், சட்டசபைன்னு ஒரு மரபு இருக்கு. சட்டசபை என்ன மரபு இருக்கு? என்ன மரபு இருக்கு? அதான் நமக்கு தெரியும், நம்ம பார்த்தோம். இல்ல நான் கேக்குறேன், என்ன மரபு இருக்கு சட்டசபையில? நீங்க எத்தனையோ அவை குறிப்பில் வந்து நீக்கிற வார்த்தையை நம்ம பார்த்திருக்கோம். என்ன மரபு இருக்கு நான் கேக்குறேன். அவரு இப்படின்ட்டாரு, அது சொல்லலாமா? நீங்க எப்படின்னு சொன்னீங்களே, உங்களை சொல்ல வச்சாங்க, நீங்க தானா சொன்னதில்ல, தலைவரை வெளியே போய் இப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் ஒரு கூட்டத்துல அந்த டிடி, சாம்பார் டிடி, உலகத்திலேயே இந்த சத்துணவு கூடத்துல போற சாம்பார் தான் சூப்பர்னு சொன்ன அந்த அம்மா, சாம்பாரே சாப்பிட்டுருக்காதுன்னு நினைக்கிறாரு அந்த அம்மா. சொன்ன உடனே சார், ஐயோ சார்னோன்னா உடனே ஒரு எஞ்சி 360 டிகிரியும் இப்படி இப்படின்னாரு. இதெல்லாம் பண்ண வச்சு நல்லா இருந்ததா? முச்சு விட்டேன்னு சொல்றது தானே அது. அப்ப அதே வந்து எதிர்வினையா இவர் பண்றாரு. சரி, சட்டசபைக்குள்ள பண்ணக்கூடாது, என்ன பண்ணலாம், அது ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேக்குறாங்க. கரெக்ட். இதே சட்டசபைக்குள்ள எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் சரியில்லைங்க, தப்புங்க, திருப்பி திருப்பி இப்படி பண்ணக்கூடாதுங்கன்னு அவர் ஊரு பாஷையில சொல்றாரு. அதே மாதிரி பாடி ஷேம் பண்ணி துரைமுருகன் பண்ணாரா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. சபையை பாத்தீங்களா இல்லையா? பார்த்தோம். அப்ப அதுக்கு என்ன சொல்ல போறாங்க? தவழ்ந்து போய் சில பேர் அது இதுன்னு இவர் பேசுறாரு முதலமைச்சர். என்னங்க சட்டசபைக்குள்ளேயே தவழ்ந்து போய் இது மாதிரிலாம் வார்த்தையெல்லாம் பேசுறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. வெளியில பொதுக்கூட்டத்துல பேசுறீங்க சார், இங்கேயும் அதே மாதிரி பேசுறீங்க, அது நான் அன்பார்லிமெண்ட்ரி வாடான்னு கேட்குறாரு. அது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்றாரு. கரெக்டா நடந்ததா இல்லை? அதேதான் இவங்களும் பேசுறாங்க, தப்பு இல்லையே. நீங்க செஞ்சா உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்க வந்தா தக்காளி சட்னினா சரி. இவரு நேற்று பெருமையா பேசியிருக்காரு. உதயநிதி கேட்ட பல கேள்விகளுக்கு இவர் பதில் சொல்லலையா? என்ன கேட்டீங்க நீங்க? சோபா மாடல் அரசு, சோபா அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி தவழ்ந்த பாடி ஊர்ந்த பாடின்னு கேட்டு சலிச்சு, அதோட பெரிய கொடுமை சோபா மாடல் அரசு, சோபா மாடல் அரசு இல்ல. அதோட பெரிய கொடுமை என்னன்னா, ஒண்ணுமே இல்லாம இந்த தேசிய தமிழ் தாழ்வாளர் பிரச்சனை பின்னாடி பாடுறீங்க. எதுக்கு 2 தடவை பாடுறீங்க? அவங்க 4 தடவை பாட சொல்லுவாங்க. அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. இதுவா நாட்டுக்கு இன்னைக்கு தேவை? இப்படியேதான் ஓட்டி இந்த மின்சாரம் 5 வருஷத்துல என்ன கதியாக்கி வச்சிருக்கீங்க? 1,70,70,000 பேர்கிட்ட இருக்கிற பெரிய பொதுத்துறை நிறுவனத்தை என்ன கதியாக்கி வச்சிருக்கீங்க? அவ்வளவு பணம் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு பண்ணல. நம்ம கிட்ட மின் கட்டணத்தை 3 வருஷம் 3 தடவை ஏத்தி அந்த காசெல்லாம் எடுத்து எங்க போச்சுன்னு கேக்குறாரு அமைச்சர். யாருக்கு போச்சு? எதுவுமே நீங்க பண்ணல. அப்ப அந்த காசு எங்க போச்சு சொல்லுங்க. இந்த லட்சணத்துலதான் இந்த இது வந்து கவர்மெண்ட் இருந்தது. இதுல பேசவும் தெரியல. இதுல வந்து ஈயத்தை பார்த்து பித்தளை பல்லிச்சதான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கதை. அந்த அவரும் நடிகர், அவருக்கு வரல. நீங்க தான் 5 வருஷம் துணை முதல்வராக இருந்தீங்களா, என்ன பேசுறீங்க? நீங்க என்னங்க பண்ணீங்க? சட்டசபையில ஒரு பேப்பர் எடுத்து நீங்களும் தான் படிச்சுட்டு இருக்கிறீங்க. சோபா மாடல் அரசியும் பார்த்து தான் படிக்கிறீங்க. சும்மா அதை பார்த்துக்கிட்டு அப்படி படிக்கிற மாதிரி அது அவரு படிக்கிறாரு, அவ்வளவுதான். இதுதான் வித்தியாசம் 2 பேருக்கும். லைட்டா பார்த்துக்கிட்டு அப்படி பேசுற மாதிரி அப்படி இது பண்றது, அவரு அப்படியே பார்த்து படிக்கிறார், அவ்வளவுதான் வித்தியாசம் 2 பேருக்கும். இதுல சோபா மாடல் அரசு இந்த ப்ரொவோக் பண்ற மாதிரி பேசுறது, எங்களாலதான், நீங்க எங்க ஆளுங்க தான் வருங்க. யாராவது முதல்ல வன்னியை செஞ்சு கத்துற போறாப்ல, பா உட்காருப்பா, சும்மா எங்களால் தான். அப்ப எங்களால நீ ஓட்டு வாங்கலையான்னு யாரும் கேட்க போறாப்ல அன்னைக்கு இருக்குது. என்னமோ இவர்கள் தான் எல்லாருக்கும் புத்தி பாத்துறீங்களா? இவர்கள் தான் எம்ஜிஆர் உருவாக்குனாங்களாம். அன்னைக்கு ஒருத்தர் பேசுறாரு எழில. அமிதாப் பச்சனும் ஷாருக் கான், சல்மான் இங்க வந்துருவாங்களாம். இவங்க மக்களை எந்த அளவுக்கு முட்டாளா நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இவர்களும் அதுல நாலேஜ் கிடையாது. அவர் எழிலன் பேசுறாருங்க, ஷாருக் கான், அமிதாப் பச்சன், சல்மான் கான்லாம் இங்க வந்து முதலமைச்சர் ஆகிறத தடுக்கிறதுக்காக கலைஞர் வந்து எம்ஜிஆர் உருவாக்குனாராம். நல்லா இருக்குல்ல இது இந்த கதை? நான் போட்டேன். அப்படியா? கலைஞரை முதலமைச்சர் ஆகினது எம்ஜிஆர் தான். ஆமா. அது அவர் கேட்டது எல்லாம் தெரியாது. அவர் கேட்டது சுகாதாரத்துறை, நீ நடிக்கிறத விட்டுரு தரேன்னார். சரி, எம்ஜிஆர் ஒத்துக்கல, நடிக்க போயிட்டாரு. அங்கேயா சும்மா இருந்தியா? உன் பிள்ளைய கொண்டு வந்து பிள்ளைன்னு படம் எடுத்து எம்ஜிஆருக்கு தொல்லை கொடுத்த. அதுலதான் எம்ஜிஆர் கடுப்பானது. கடுப்பாகி பேசணும்னா எம்ஜிஆரை வெளியேற்றுற. எம்ஜிஆரை வெளியேற்றது மூலம் எம்ஜிஆரை நீ உருவாக்குனியா?
அவரு உருவாகினாரு. எம்ஜிஆர் வெளியில ஏற்றணும்னா அவர் மலையாளிகளையும் திட்டின, டிஃபேம் பண்ணீங்க, கண்டபடி பேசுனீங்க. அதுல என்ன அவரை முதலமைச்சராகிறதுக்கு நீ உருவாக்குன? எம்ஜிஆர் 77 அமைச்சு முதலமைச்சர் அனுப்பும், நீங்க எதை ஹெல்ப் பண்ணீங்களா? சரி, 80 எதுக்கு ஆட்சி கிடைச்சிங்க? எம்ஜிஆர் ஆட்சியா? எம்ஜிஆர் முதலமைச்சராகிறதுக்காக எம்ஜிஆர் ஆட்சி கிடைச்சிங்களா? கதை. இவர் எழில தடுக்க வேண்டியதானே? தடுக்கதான் முயற்சி பண்ணீங்க, என்னவோ பண்ணீங்க, ஒன்னும் நடக்கல. ஆமா, அவங்க நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. வளர்றதுக்கு அர்த்தமே இல்லைங்க. சட்டசபையில கேள்வி கேட்க தெரியல, பேச தெரியல. சின்ன பையன் இருந்துச்சு, அடி அடி அடின்னு அடிச்சு இந்த அமைச்சர் ஒண்ணுமே பண்ண முடியல. அறநிலையத்துறை அமைச்சர் இவரு சொல்றாரு, இவரு இங்க முன்னாடி எல்லாம் அப்படித்தானே பேசுவாரு, அந்த ஸ்டைல்லயே பேசுறாரு. நாங்கள் அமைச்சர் நாங்கள் மட்டும் முடிவு செய்யவில்லை, அங்க இருக்கிற அந்த மக்கள் அந்த பிரதிநிதிகள் இவருடைய கருத்தை எல்லாம் கேட்டு அந்த இடம் ஒரு மல்டி பர்பஸ் ஆகி இருந்தால் அந்த வருவாய் கோயிலுக்கு போகும் என்பதற்காக நாங்கள் இதை கட்டினோம் அப்படின்னு. தம்பி என்ஷாப்ல மல்டி பர்பஸ் கார் பார்க்கிங் கட்டுறதுலாம் பிரச்சனை இல்லை, அடிப்படை வசதியே இல்லை. இல்லை, கரெக்டா புரிஞ்சுக்கணும். நீ கட்டு, பிரச்சனை இல்லை. நகராட்சி நிர்வாகத்திட்ட காசை வாங்கி கட்டு. அதுமே கோயில் காசு எடுத்து கட்டுற. கோயில் நடத்தவனா குத்தகைக்கு எடுத்துக்கோ, அதுல இருந்து காசு கோயில் வரும். ஆனா நீ மல்டிபிளெக்ஸ் கார் பார்க்கிங் கட்டினா அந்த கோயிலுக்கு எப்படி வருமானம் வரும்? நகராட்சிக்காரன் தான் பணத்தை வசூல் பண்ணுவான். அதுக்கு நீ அவன்கிட்ட வாங்கி கட்டிக்கோ. அப்புறம் அந்த நேரத்தை இழுத்து வெளியிட்டாப்ல, நேற்று மறுபடியும் இவரா முடிவு பண்ணி இவரா அறிவிச்சாங்க. அது கேன்சல் பண்ணிட்டாங்க கூட, ரத்து பண்ணிட்டாங்க. இவர் சொன்னார்ல சட்டசபையில, அது பொய்யான தகவல். எந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட கருத்து கேட்டு பண்ணீங்க? சரி, சட்டமன்ற உறுப்பினர் கருத்து கேட்டு அறநிலையத்துறை காசு எப்படி பண்ண முடியும்? அறநிலையத்துறை காசு கோயில் நிர்வாகம், கோயில் புனரமைப்பு, கோயில் பணிகளுக்கு, அன்னதானத்துக்கு, பக்தர்களுடைய வசதிக்கு, இதுக்குதான். அதிகபட்சமாக அரங்காவலர்கள் ஒத்துக்கிட்டா கல்விக்காக வெளியே எதுக்காவது கொடுக்கலாம், தானமா, இல்ல ஸ்கூல் கட்டுறது, இல்ல பக்கத்துல இருக்க ஸ்கூலுக்கு நிதி உதவி, இந்த மாதிரி. மற்றபடி கோயில் காசு எடுத்து வேற எதுக்கும் செலவு பண்றதுலாம் உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் இந்த 5 ஆண்டுல பண்ணது அந்த வேலை தான் அதிகம். அன்னைக்கு அவர் பேசுறாரு பாருங்க, கோயில் நகையை உருக்கி அப்படின்னு விஜய். சும்மா ஒண்ணும் இல்ல, எல்லா கணக்கையும் எடுத்து வச்சுதான் அவங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அது வரும்போது டிமில் வெடிக்க போகுது. அதுக்குதான் அவர் சொல்றாரு பாருங்க, பயந்து நடுங்குகிறீர்களே என்றார. சும்மா ஒண்ணும் இல்ல, இதுக்குதான் அப்படியே கிளப்பி ஊயின்னு இது பண்ணி, இது இல்ல அது இல்ல, நாடக கூத்தாக்கிட்டாங்க, சினிமா கூத்தாக்கிட்டாங்க, ஐட்டம் டான்ஸ் ஆட போறாங்கன்னு. அங்க என்ன நடந்ததுங்க? சட்டமன்றத்துல என்ன தப்பு நடந்தது சொல்லுங்க. விஜய் பேச்சதான் இவங்க சொல்றாங்க, அதை கூட விட்டுருங்க. அவர் முதல்வர் பேச்சை அப்படியே ஒரு ஓரம் எடுத்து வச்சிருங்க. வேற ஏதாவது சபை இவங்க குற்றம் சாட்டுற மாதிரி அங்கதான் நடந்ததா? எதுவும் நடக்கல. முறையா எந்திரிச்சு எல்லாம் பேசினாங்க, பண்ணாங்க. அடின்னு அடிச்சு உதார வச்சாங்க. வேற என்ன நடந்தது? சரி, நான் கேக்குறேன், போன சட்டமன்றத்துல நீங்க இருந்தீங்க, போன சட்டமன்றத்தை விடுங்க, 2016, 21 நீங்க இருந்தீங்க. தனபால படாத பாடுபடுத்துறாங்களே, ஞாபகம் இருக்கா? தெரியும். அது முன்னாடி அவரு கை ஆக்சிடென்ட் ஆகி கை பிரச்சனைங்க. அவரை பிடிச்சி இழுத்து வெளியே விட்டு ரங்கநாதன் ஏறி சபாநாயகர் இதுல உட்காந்துக்கிட்டு அந்த போடியத்தையே உடைச்சி என்னென்ன வேலை பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு 50-60 பேர் சூழ்ந்துக்கிட்டாங்க அந்த இடத்துல. அவரு சேர்ந்து பண்ணாங்க, எவ்வளவு பெரியது. அப்புறம் அன்பழகனும் ரங்கநாதனும் பாடி ஷேம் பண்ணியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? உட்காருங்கன்னு சொல்றப்படம் பாடி ஷேம் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் கூட சபை மரம் என்ன கெட்டு போச்சு. வேற யாராவது அப்படி பண்ணிருக்காங்களா? ஜெயலலிதா நடந்தது யார் பண்ணது? அதிமுக பண்ணா இல்ல பிஜேபி காரங்க யாராவது பண்ணாங்களா? நீங்க தானே பண்ணீங்க. இல்ல அவங்களே முடி பிச்சுக்கிட்டு சேலையை கிழிச்சிட்டு வந்தாங்களா? நேரில் பார்த்த சாட்சி பத்திரிகையாளர்கள் இன்னைக்கும் இருக்காங்க. இவர் உட்காந்துக்கிட்டு இல்லாத கதெல்லாம் அப்படியே என்னமோ இவர்கள் கண்ணியம் மிக்கவர்கள் மாதிரியும் அப்படியே இது நடத்து. போன தடவை ஏதாவது டிவியில காமிச்சிங்களா? அதனாலதான் டிவியில காமிச்சனால்தான் உங்க சாயம் வெளுத்து போச்சு. டிவியில மட்டும் காமிக்கல வச்சுக்கோங்க, இவங்க வெளியில வந்து சொல்றதான் ஜனங்க நம்பிட்டு இருக்காங்க. இவரு ஒன்னும் செல்ஃப் எடுக்கலன்னு தெரிஞ்சு போச்சா? முதல் நாள் எந்திரிச்சாரு, சோபா மாடுக்கு பாரு, இந்த குதிரை பேரும் கழுத பேரெல்லாம் இங்க பேசிட்டு கூடாது அப்படின்ட்டாப்ல சபாநாயகர். சுருன்னு ஒரே அடி, அவ்வளவுதான். அப்படியே உட்காந்துட்டாப்ல கம்முன்னு. ஏதாவது பண்ண முடியாது. மச்சானை கூப்பிட்டு வந்து, மச்சான் மேல உட்காருங்க, இந்த பசங்களை மட்டும் நான் எப்படி ஓட விடுறேன்னு பாருங்க அப்படின்னு வந்தாரு. இவரை ஓட விட்டாங்க.
அப்படி சொன்னா அவங்க பையனை வந்திருந்தாங்க. இல்ல இவர் பெருமையா இவங்களெல்லாம் என்ன தெரியுமா, இந்த படங்கள்ல அதிக படங்கள்லாம் வரும். இந்த 23ஆம் புலிகேசி பல படங்கள்ல அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவன் நமக்கு பார்க்கறதுக்கு இதுவா இருக்கும், கோமாளித்தனமா இருக்கும். கூட இருக்கிறவன் வந்து அப்படியே பிரமிச்சுக்குவோம், மாப்பிள்ள பண்ற ஒவ்வொன்றும் வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி இதுன்னுவாங்க. ஆனா வெளில இருக்கிறப்ப அந்த மாதிரி தம்பி திரும்புதாலியா நாள் இதுல பேசினால சோபா மாடல் புஷ்பா படம் பாணில்னு, அதை அங்க பேசுற பேச்சே கிடையாது. சரியா, நீ நாள் விட்டாங்க, அதுக்கப்புறம் தான் வச்சு செஞ்சு விட்டாங்க. அதை வந்து வெளியில என்ன பெருமைன்றீங்க, தம்பி வேற லெவல்ல பேசிச்சு, ஓட விட்டுச்சு இல்ல, அப்படியே மிரண்டு போயில உட்காந்துருந்தாங்களாம். அதுதான் உட்காந்து இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 4-5 பேர் வச்சு செய்யறாங்க. அதனால இந்த சட்டசபையில நான் ஜெயிச்சுட்டேன், நாங்க எங்க தம்பி கேள்வி கேட்டாரு, அது பதில் சொல்லணும்னு ஒரு கேள்வியும் கேட்கல. என்ன கேட்டீங்க, சட்ட ஒழுங்கு இதா இருக்குது, அதான் இருக்குது, இதா இருக்குது, இது வழக்கமா எல்லாரும் அறிக்கை விடுறது எல்லாம் விடுறது தான், அதற்குரிய பதில அவர் சொல்லிட்டாரு. ஆனா இவர் என்னது, சிங்க பெண்கள் ரீல்ஸ் போடுகிறார்கள், இது சோபா மாடல் ஆட்சி, இதுதான் ஒரு 5-6 எழுதி கொடுத்துருக்கான் போல பையன், வெளியில யாராவது எழுதி கொடுத்துருக்காங்க அந்த அதை வந்து படிச்சுட்டு இருக்காரு. பேசல, தம்பி படிச்சதுன்னு சொல்லணும், தம்பி நல்லா படிச்சு கேள்வி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லணும். நிச்சயமா வந்து வாயை திறக்கவில்லை முதலமைச்சர் சொன்னார்கள், அவர் வாயை திறந்த பிறகு வாயை திறந்தா ஓடிவிட்டாங்க. அதையும் அவங்க சொன்னாங்கல்ல, வாயை திறந்தா வாயை திறந்தா எல்லாம் வெளியே ஓட்டாங்க அப்படின்னு. இதுல இவருக்கு கட்சிக்காரங்களே சொல்லிக்கிறாங்களா, தாவேகாரங்கள, எங்க தலைவர்கிட்ட பவர் வந்தா பாருன்னு. பவர் வந்தோன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பவர் ஆயிடுச்சு. அப்புறம் பெரம்பூர்ல பவரே இல்லையா. அதான் இது செங்கோட்டை எஞ்சி கேட்டாரு, நாங்க நினைச்சா பேசலாம், நீ பேசணுன்றத நாங்க கம்முன்னு விட்டுட்டோம், ஆனா ஓவரா பேசுறீங்க, பெரம்பூர் பவர் கட்டு பேசுறீங்களா, 2006-11 பவர் கட்டுல தானே அவங்க ஆட்சியே போச்சுன்னா பேசணும், எஞ்சி அடிச்சிருவாங்க. நான் சரி பேசிட்டு போ, சந்தோஷப்பட்டுக்கோ. நிச்சயமா அரசியல் களங்கள் பல மாற்றங்கள் கொண்டு வரும், நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.